ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு ப்ரௌனி ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நோ சாக்லேட், நோ சுகர், நோ மைதா, எக்லெஸ் ஸ்ப்ரவுட்டட் ராகி ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு சம்யா ஜோன். வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி இந்த பேக்கரி ஸ்டைல் ஸ்ப்ரவுட்டட் ராகி ப்ரௌனி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். இதில் ஒரு 1/4 கப் மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 3/4 கப் ஜாகரி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஒரு 1/2 கப் சூடான பால் ஆட் பண்ணுறோம். ரொம்ப சூடாக இருக்கணும் அவசியம் இல்லை, மிதமான சூடு இருந்தால் போதும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணுறோம். லம்ப்ஸ் இல்லாமல் இருக்கணும். நல்லா அந்த ஜாகரி பவுடர் வந்து கரையணும். அதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த வெட் இன்க்ரீடியண்ட்டோட நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டான ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 1 கப் ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரிப்பு வச்சு அரிச்சு எடுத்துக்கிறோம். 4 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா அரிப்பு வச்சு அரிச்சிக்கிறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படி மிக்ஸ் பண்ண தெரியலன்னா இங்கே ஒரு டைரெக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணால் போதும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் சமமாக நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி ப்ரௌனிக்கு. இந்த ப்ரௌனி பேட்டர் ஆட் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் ஷேப் மோல்டு எடுத்திருக்கேன். அதை ஆயிலால் க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஆயிலால் க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ பேட்டரை ஆட் பண்ண போகிறோம். பேட்டரை நம்ம மோல்டில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் பேட்டர் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு. இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி ப்ரௌனிக்கு. பேட்டர் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா டேப் பண்ணி விடலாம். ஆக்சுவலி வால்நட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ப்ரௌனினாவே வால்நட்ஸ் தான். வால்நட்ஸ் இப்போ என்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்து கேஷ்யூஸ் ஆட் பண்ணுறேன். 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஒரு கடாயில் தான் நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். கடாய் 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மோல்டை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடுறோம். ப்ரௌனி பேக் ஆகிறதுக்கு மினிமம் 30 மினிட்ஸ் ஆகும். இப்போ 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பேக் ஆகிடுச்சா நம்ம வந்து பார்க்கலாம். நான் நைஃப் இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன். க்ளீனாக வந்துடுச்சு. நல்லா பேக்காக இருக்குது. நல்லா ஆறிட்ட பிறகு தான் ப்ரௌனியை டிமோல்ட் பண்ணணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம டிமோல்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஈஸியாக வரும் உங்களுக்கு லிஃப்ட் ஆகிறதுக்கு. ஏன்னா நம்ம பட்டர் பேப்பர் வேறு போட்டிருக்கோம், அதனால் உங்களுக்கு ஈஸியாக வரும் உங்களுக்கு. இப்போ பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம டர்ன் பண்ணி பார்க்கலாம் எப்படி டெக்ஸ்சர் வந்திருக்குன்ட்டு. ப்ரௌனி நல்லா சாஃப்டாக டெக்ஸ்சரோடு வந்திருக்கு. சாதாரண கடாயிலே நம்ம வந்து இதை பண்ண முடியும். அவன் தேவையில்லை உங்களுக்கு, ஓடிஜி தேவை கிடையாது. எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு வந்து நைஃப் இறங்குதுன்னு சொல்லிட்டு. எப்போவுமே ப்ரௌனி வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் தான் நம்ம வந்து பீசஸ் பண்ணுவோம். அந்த ஷேப்லேயே நான் வந்து கட் பண்ணுறேன். ஒரு பீஸை நம்ம எடுத்து பார்க்கலாம். அதோட உள்ளே இருக்க டெக்ஸ்சரும் பாருங்கள் ப்ரௌனியோடது. யூஸ்வலி ப்ரௌனி மேலே ஒரு கோட்டிங் வந்துட்டு உள்ள டெக்ஸ்சரோட அதோட ஃபில்லிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்துருக்கு பாருங்கள். கடாயில் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். சிம்பிள் பேசிக் இன்க்ரீடியன்ஸை வச்சு வித்தவுட் எக்லெஸ் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். என்னடா நம்ம எக்ஸு யூஸ் பண்ணல, எதுவுமே யூஸ் பண்ணல, சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணல, இந்த ப்ரௌனி எப்படி வரும், சாஃப்டாக இருக்குமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டே பண்ணேன். பட் இந்த ஸ்ப்ரவுட்டட் ராகி ப்ரௌனி ஹெல்தி வேயில் ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ப்ரௌனியோட டெக்ஸ்சரோடு வந்திருக்கு. ரொம்ப சிம்பிளான ஒரு ஹெல்த்தி ரெசிபி. நீங்கள் பேட்டரை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். ப்ரௌனி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி குக்கிங் ஈஸி வேலை பண்ணுறது தான் நம்மளோட இலக்கு. அதை மாதிரியான ரெசிபி தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்தி வேலை நம்ம லைஃப் ஸ்டைலை கொண்டு போகலாம். ஹெல்தியான ஸ்ப்ரவுட்டட் ராகி ப்ரௌனியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.